அதில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இளையராஜாவை வழியில் எங்கோ பார்த்து விட்டு இளையராஜாவிடம் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, நம்மிடம் கலைகளும் இலக்கியங்களும் இல்லாவிட்டால் நம்ம பெரும்பாலானோர் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் அல்லது யாரையாவது கொலை செய்திருப்போம். இந்த பக்கம் போனா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜாதி வெறியை தூண்டுறான், இந்த பக்கம் மத வெறியை தூண்டுறான், அவனை நீ ஏன் விட்டு வைக்கிற, இவனை கொல்லு, அவனை அடி, சொசைட்டியில் இல்லைன்னா பணத்துக்காக மோசடி பண்ணு, ஏமாத்து, பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசர்கள், எத்தனை எத்தனை விதமான தீமைகளின் அழுக்குகளின் கூடாரமாக நம்முடைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்மளை துன்புறுத்துற நாய்ங்க யார் முகத்திலையும் முடிக்க கூடாதுன்னு தோணுது. நான் முதல்ல அவன் தான் நமக்கு எதிர்த்தாப்புல வருவான். இளையராஜாவுடைய இசையை நான் ஒரு கொசு மருந்து என்று சொல்கிறேன். நம்ம பீத்த பிடுங்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் இருந்து அந்த கொசுக்களை சற்று நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறது. நண்பர்களே, 2 நாளைக்கு முன்பு ஒரு தொலைக்காட்சியில் இளையராஜா அவர்களுடைய ஒரு நேர்காணல் வெளிவந்தது. அந்த நேர்காணலை யாராவது பார்த்தீர்களா? சன் தொலைக்காட்சியில் ஒரு நேர்காணல் வந்தது. யாரோ ஒரு 2 பேர் கைது வைக்கிறாங்க, 3 பேர் கைது வைக்கிறாங்க. என்னங்க, புத்தகம் படிக்கிறத பத்தி தான் பேசுறோம்னா இளையராஜா பேட்டியை பார்க்கறதுக்கு ஆள் குறைவா தான் இருக்கீங்களா? நான் பார்த்த மிகச்சிறந்த ஒரு அற்புதமான பேட்டி. சன் டிவியினுடைய குணசேகரன் அந்த பேட்டியை மிக அற்புதமாக எடுத்திருந்தார். அந்த பேட்டியிலே அவர் சொன்ன பல கருத்துக்கள், அதுல ஒரு கருத்து என்பது என்னை மிகவும் பாதித்தது. அதை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறேன். அதுல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இளையராஜாவை வழியில் எங்கோ பார்த்து விட்டு இளையராஜாவிடம் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, சாமி, உங்க பாட்டு மட்டும் இல்லைன்னா நான் என் பொண்டாட்டியை அடிச்சே கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றான். என்னடா இது? ஒரு பாட்டை கேட்டா ஒருத்தன் அவருடைய வன்மறை குணம் மாறுமா? ஒரு இசையமைப்பாளன் ஒருவரிடம் இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு எண்ணங்களை அவனால் மாற்ற முடியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இளையராஜாவின் பாட்டை நீங்கள் கேட்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு பாட்டை கேட்பதற்கு முன்பு இருந்த மனநிலையும் கேட்டு முடித்த பிறகு இருக்கிற மனநிலையும் ஒன்று அல்ல. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. நம்மிடம் கலைகளும் இலக்கியங்களும் இல்லாவிட்டால் நம்ம பெரும்பாலானோர் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் அல்லது யாரையாவது கொலை செய்திருப்போம். அந்த அளவுக்கு ஒரு பிரஷர், ஒரு மன அழுத்தம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உண்டா இல்லையா சொல்லுங்க? வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, சரி இது ரெண்டுக்கும் நடுவாந்திர வெளியே போய் எவன்டையாவது பழகலாம்னா அவங்கிட்டையும் பிரச்சனை. இந்த பக்கம் போனா பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஜாதி வெறியை தூண்டுறான், இந்த பக்கம் மத வெறியை தூண்டுறான், அவனை நீ ஏன் விட்டு வைக்கிற, இவனை கொல்லு, அவனை அடி, சொசைட்டியில் இல்லைன்னா பணத்துக்காக மோசடி பண்ணு, ஏமாத்து, பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசர்கள், எத்தனை எத்தனை விதமான தீமைகளின் அழுக்குகளின் கூடாரமாக நம்முடைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு நடுவில் ஒருத்தர் சொல்றான், உங்க பாட்டு இல்லைன்னா என் மனைவியை நான் அடிச்சே கொண்டிருப்பேன் அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு என்ன செய்கிறது? பாட்டு மட்டுமல்ல, ஒரு கவிதை உங்களை என்ன செய்கிறது? ஒரு கதை உங்களை என்ன செய்கிறது? ஒரு நல்ல சினிமா உங்களை என்ன செய்கிறது? ஒரு நல்ல இசை உங்களை என்ன செய்கிறது? ஒரு நல்ல சொற்பொழிவு உங்களை என்ன செய்கிறது? நண்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் புத்தகங்கள் படிக்க வேண்டும்? நாம் ஏன் கவிதைகள் எழுத வேண்டும்? நாம் ஏன் கதைகள் சொல்ல வேண்டும்? யாரோ மைக்கேல் பேசுவதை நாம் ஏன் கேட்க வேண்டும்? எல்லாமே ஒன்றே ஒன்றுக்குத்தான். நம்முடைய இதயத்தில் குடியிருக்கும் தீமைகளிலிருந்து, நம்முடைய இதயத்தில் குடியிருக்கும் கொடுமையான எண்ணங்களிலிருந்து நம்மை பண்படுத்திக் கொள்வது மட்டுமல்ல, நம்மை துன்புறுத்துகிற சக்திகளிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கலைகள் தேவைப்படுகின்றன, இசைகள் தேவைப்படுகின்றன.
நாம் எப்படித்தான் மேம்படுவது? வாழ்க்கை நம்மை சீரழித்துக் கொண்டே இருக்கிறது. உண்மையிலே நாம் ஒரு நாளாவது நாம் நம்முடைய சொந்த புத்தியோடு செயல்பட முடியாதபடி எங்கிருந்தாவது ஒரு பிரஷர், எங்கிருந்தாவது ஒரு அழுத்தம், எங்கிருந்தாவது ஒரு நெருக்கடி. காலையில எந்திரிக்கையில என்ன தோணுது? இன்னைக்கு எவன் கூடவும் எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு தோணுது. நம்மளை துன்புறுத்துற நாய்ங்க யார் முகத்திலையும் முடிக்க கூடாதுன்னு தோணுது. நான் முதல்ல அவன் தான் நமக்கு எதிர்த்தாப்புல வருவான். நம்ம அங்கிருந்து தான் நமக்கு பிரச்சனை வரும். யாரை சந்திக்க கூடாது, யாரை பேசக்கூடாது, எவனோட சாவாசம் வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அங்க மனத்தான் முதல்ல பார்ப்போம். அப்படி என்றால் நாம் என்னதான் செய்வது? நமக்கு ஒரு இலக்கியம் என்பது, கலை என்பது, இசை என்பது ஒரு பட்டிலால் ஆன ஒரு பாதுகாப்பான கூட்டை உருவாக்குகிறது. நாம் அங்கு போய் சற்று ஒளிந்து கொள்கிறோம், அல்லது நாம் நம்மை நாமே அங்கு சற்று தக்க வைத்துக் கொள்கிறோம். ஒரு கவிதை கொடுக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு கதை கொடுக்கக்கூடிய ஒரு இன்பம், ஒரு சிறந்த பேச்சு கொடுக்கக்கூடிய இன்பம் என்பது அதுதான். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தொல்லைகளிலிருந்து, கொசு தொல்லைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. உண்மையிலேயே கொசு மருந்து என்பது நம்முடைய சிறந்த கதைகளும் கவிதைகளும் பாடல்களும் தான். இளையராஜாவுடைய இசையை நான் ஒரு கொசு மருந்து என்று சொல்கிறேன். நம்மை பீத்து பிடுங்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளிலிருந்து அந்த கொசுக்களை சற்று நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறது. உண்டா இல்லையா சொல்லுங்க. என்னடா இளையராஜாவையும் கொசு மருந்தையும் சம்பந்தப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. கவிஞனுடைய வேலை அதுதான். முரண்பட்ட உண்மைகளை ஒன்று சேர்ப்பதுதான் ஒரு கவிஞனுடைய வேலை. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த புத்தகத்தை படிப்பது, புத்தகத்தை வாசிப்பது, இதெல்லாம் எதற்காக நாம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், நான் அதற்கு ஒரு பதிலைத்தான் எப்போதும் சொல்வேன். அவேர்னஸ். அவேர்னஸ்னா என்ன? இப்போ உதாரணமாக அவேர்னஸ்னா எல்லாரும் சொல்லக்கூடியது. நமக்கு சயின்ஸை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்லுவோம். இல்லைன்னா வேறு பல விஷயங்களை பற்றி, சமூகத்தை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்கணும்னு சொல்லுவோம். இல்லை எப்படி நம்ம சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். விழிப்புணர்ச்சின்னு நம்ம அதை நம்ம பொதுவாக வகைப்படுத்துகிறோம். இதெல்லாம் சமூக விழிப்புணர்ச்சி, புறவயமான விழிப்புணர்ச்சி. நம்மை பற்றிய அவேர்னஸ் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளன் அல்ல. இந்த உன்னையே நீ அறிவாய் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நான் வரவில்லை. நான் சொல்ல வந்திருப்பது வேறொரு முக்கியமான விஷயத்திற்காக. அவேர்னஸ்னா என்ன? நம்மை மட்டுமல்ல, நம்முடைய சக மனிதனை நாம் தெரிந்து கொள்வது. நம் சக மனிதனுக்கும் நமக்கும் இடையே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன. பல சமயங்களில் மிகச்சிறிய பிரச்சனைகளை கூட பெரிதாக நினைத்துக் கொண்டு நாளெல்லாம் உழன்று கொண்டே இருப்போம். ஆனால் அடிப்படையில் என்ன பிரச்சனை என்றால், நமக்குள்ளாக இருப்பது மிகச்சிறிய பிரச்சனைகள் தான். அந்த மிகச்சிறிய பிரச்சனைகள் எப்படி மிக பெரியதாக மாறுகிறது என்பதையும், அந்தந்த பிரச்சனையை அந்த இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு இலக்கியம் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த அவேர்னஸ் என்பது நாம் கண்களால் காண்கிற பொருள்களை தாண்டி நம் பார்வைக்கு தெரியாத பலவற்றை நம் கண்களுக்கு காட்டுவதுதான் இலக்கியம். அதைத்தான் சொல்லில் ஏற்றிய சுடர் என்று சொல்கிறேன். சுடர் எதற்காக? இந்த விளக்குகள் எதற்காக? இங்கு இருட்டு இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன. மிக மிக எளிமையான ஒரு உண்மை அது. வெளிச்சத்தில் தான் மனிதன் பயம் இல்லாமல் இருக்க முடியும். வெளிச்சத்தில் தான் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியும். நமக்குள்ளாக இருக்கக்கூடிய வெளிச்சத்தை எது கொண்டு வரும்? அவேர்னஸ், அறிவு தான் கொண்டு வரும். அந்த அறிவு என்பது என்ன? ஜெனரல் நாலேஜா? இதை பார்த்தீங்கன்னா எப்படி பணம் சம்பாதிப்பது, ஒரு வேலையை எப்படி செய்வது, இதுவா அறிவு? அதுவும் அறிவு தான். அதை தாண்டி ஒரு அறிவு இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நீயும் நானும் எப்படி ஒரு சக வாழ்வை வாழ்வது, நீ என்னை எப்படி புரிந்து கொள்வது, நான் உன்னை எப்படி புரிந்து கொள்வது, இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு காலையில் அம்பாசமுத்திரத்தில் ஒரு கல்லூரியில், கலைக்கல்லூரியில் ஒரு உரையாற்றினேன். அப்போது அங்கு ஒரு கவிதையை மாணவர்களுக்கு சொன்னேன். அது நான் எழுதிய ஒரு கவிதை, கொரோனா காலகட்டத்தில் எழுதிய கவிதை. ஏனென்றால் இந்த அறிவு என்றால் என்ன என்பதை
மாணவர்களுக்கு சொல்லுகிற போது அந்த கவிதையை ஒரு உதாரணமாக காட்டினேன். இந்த கவிதையினுடைய தலைப்பு என்பது புலப்படாத துயரங்கள். அதாவது கண்ணுக்கு தெரிகிற துயரங்கள் இருக்கு, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ துயரங்கள் இருக்கு. இந்த கவிதையில ஒரு என்னன்னா, நான் ஒரு ஆய்வறிக்கையை படிக்கிறேன் கொரோனா காலகட்டத்தில். அதுல என்ன அந்த ஆய்வறிக்கையில சொல்றாங்கன்னா, கொரோனா தொற்று யாருக்கு அதிகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றால், பார்வை உள்ள மனிதர்களை விட பார்வையற்ற மனிதர்களுக்கு அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. பார்வை இல்லாமல் இருக்கிறதுக்கும் கொரோனா தொற்று அதிகமாகிறதுக்கு என்ன சம்பந்தம்? யாராவது சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? அங்க ஒருத்தவங்க சைகையில் அங்கன்னு சொல்றாங்க. அந்த கவிதையை படிக்கிற அது வரைக்குமான நம்முடைய ஒரு புரிதலில் இருந்து இந்த கவிதை எப்படி ஒரு புதிய இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு கொரோனா தொற்று வாய்ப்புகள் மற்றவர்களோட அதிகமாக உள்ளதென ஒரு ஆய்வறிக்கையை படித்தேன். எதையும் தொடக்கூடாது என்பதுதான் புதிய உலகின் விதி. இந்த கொரோனா பீரியட் முழுக்க அதை தொடாத, இதை தொடாத, அதை தொடாத, இதே தான் நம்ம கேட்டுட்டே இருந்தோம். பார்வையற்றவர்கள் எல்லாவற்றையும் தொட வேண்டியிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டுத்தான் அறிகிறார்கள். பார்வையற்ற ஒரு மனிதனால் அருகில் இருக்கும் மனிதனின் கையை தொடாமல் எப்படி உரையாட முடியும்? இப்ப நான் உங்களை பார்த்து பேசுறேன்னா, உங்க முகத்தை பார்த்து நான் பேசுவேன், உங்க கண்ணை பார்த்து பேசுவேன். உங்களை எனக்கு பிடிக்கலன்னா அந்த சுவரை பார்த்துக்கிட்டாவது நான் உங்களை பேசிட்டு இருப்பேன். உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட நான் ஒரு எதுக்கு யாராவது பார்க்க ஒன்று இருக்கணும், அப்பதான் பேச முடியும். ஒரு பார்வையற்ற மனிதன் எதை பார்த்து கொண்டு அவனால் பேச முடியும்? எதையுமே பார்க்காமல் அல்லது இன்னொருத்தரோட நம்ம கனெக்ட் ஆகணுன்றதுக்கு இப்ப நிறைய மேடைகள்ல பேசல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் உட்கார்ந்துருப்பாங்க, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன். அதுல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட கண்கள் அந்த பேச்சை மிக ஆர்வமாக உற்று கவனிக்கிறதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க முக எக்ஸ்பிரஷன்ல இருந்து, அவங்களுடைய வெளிப்பாட்டு முறையில இருந்து. அதுக்கப்புறம் அவன் செத்தான், அவனை பார்த்தே தான் பேசிட்டு இருப்பேன். அவன் அங்கங்க நகரவே முடியாது. இதனாலே சில பேர் என்ன பண்ணுவானா, நான் பேசுறது இப்படியே குடிச்சிட்டு உட்காந்துருப்பான். எங்கே அவர் நம்ம கண்ணில் பட்டு நம்ம நோக்கியே பேசுனானா எப்படி எந்திரிச்சு போறதுன்னு தெரியாது. இது எதுக்கு சொல்றேன்னா, மனுஷனுக்கு கண்கள் தேவை. நாம பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, நாம் கண்களால் பார்ப்பதற்கும் இன்னொரு கண்கள் தேவை. முகங்களை பார்க்காமல், கண்களை பார்க்காமல், எதிரே இருக்கிற ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்க்காமல், அந்த காட்சியை பார்க்காமல் சொல் எங்கிருந்து வரும்? வராது. மதுக்கூர் ராமலிங்கம் இருக்கிறார், அவருக்கு தெரியும் எங்களுடைய பேச்சுக்களை எல்லாம் தீர்மானிப்பது நாங்கள் அல்ல, எதிரே உட்கார்ந்திருப்பவர்கள் தான். 200-300 காலி நாற்காலிகள் இருந்தா கூட நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஆனா ஒரே ஒரு மனுஷன் அதை கவனிக்கிறான், ஒரே ஒரு மனுஷன் அதை கவனிக்கிறான்னா நாங்கள் அவங்களுக்காக பேசுவோம். 1 மணி நேரம் கூட நாங்கள் பேசுவோம். பார்வையற்ற ஒரு மனிதனால் அருகில் இருக்கும் மனிதனை கையை தொடாமல் எப்படி உரையாட முடியும்? அப்போ பார்ப்பதற்கு பதிலாக தொடுறது மட்டும்தான் அவனுக்கு இந்த உலகத்தோடு உரையாடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை. பார்வையற்ற ஒரு பெண் கையில் இருக்கும் மலரின் வடிவத்தை தன் விரல்களால் மீட்டி மீட்டி அதன் வடிவை அறிகிறாள். பார்வையற்ற ஒரு பெண் கையில் இருக்கும் மலரின் வடிவத்தை தன் விரல்களால் மீட்டி மீட்டி அதன் வடிவை அறிகிறாள். நீங்க இப்போ ஒரு பூவை பார்த்துருவீங்க, பார்த்தோன்னே அது பூன்னு தெரிஞ்சிடும். இந்த பூவோட வடிவம், கலர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா பார்வை இல்லாத ஒரு பெண் எதன் வழியாக அந்த பூவை அறிந்து கொள்வார்? கொரோனா காலத்துல சொல்றான் எதையுமே நீ தொடாதன்னு. ஆனா தொட்டு தொட்டுத்தானே அவர்கள் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். பார்வையற்றவர்கள், இந்த லைனை கவனிங்க, பார்வையற்றவர்கள் தங்கள் குழந்தைகளின் முகத்தை வருடும் காட்சியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? பார்வை இல்லாதவர்கள் தங்கள் குழந்தையை கொஞ்சத்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? உங்க மனசு நெகிழ்ந்து போயிடும். அந்த முகத்தை அப்படியே வருடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் சாதாரண உங்க குழந்தைய வச்சுங்க, உங்க முகத்தை வருடிட்டு இருப்பீங்களா? வருட மாட்டேங்குது. பார்வையற்றவர்கள் தங்கள் குழந்தைகளின் முகத்தை வருடும் காட்சியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அக்குழந்தைகள்
சிலைகள் போல புன்னகையுடன் அமர்ந்திருப்பார்கள். குழந்தைகள் சிலைகள் போல புன்னகையுடன் அமர்ந்திருப்பார்கள். பார்வையற்ற மனிதர்கள் தங்கள் குழந்தைகளோட கனெக்ட் ஆகிறதுக்கும் மற்றவர்கள் கனெக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. பார்வையற்ற மனிதன் ஒருவனின் கையை பிடிக்காமல் நீங்கள் எப்படி அவனுக்கு சாலையை கடக்க உதவ முடியும்? பார்வையற்றவர்கள் வெளிச்சத்தையோ வாசனையையோ கூட தொட்டு உணரவே முயற்சிக்கிறார்கள். தொடக்கூடாது என்பது புதிய உலகின் புதிய இயல்பு. தொடாவிட்டால் பார்வை குறைந்தவர்களுக்கு இந்த உலகத்துடனான பாதைகள் மூடிக்கொண்டு வரும். கொள்ளை நோய் காலத்தில் கண்ணுக்கு தெரிந்த துயரங்கள் 1000, நம் கண்களுக்கு புலப்படாத துயரங்கள் 1000. கொள்ளை நோய் காலத்தில் நம் கண்களுக்கு தெரிந்த துயரங்கள் 1000, நம் கண்களுக்கு புலப்படாத துயரங்கள் 1000. இந்த கவிதையை நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், ஏன் படிக்க வேண்டும், படிப்பதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று கேட்பவர்களுக்காகத்தான் இந்த கவிதையை வாசிக்கிறேன். நமக்கெல்லாம் கண்கள் இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். கண்கள் இருந்தால் மட்டும் காட்சி தெரிந்து விடுமா? கண்கள் இருந்தால் மட்டும் பார்த்து விட முடியுமா? முடியாது. கண்களுக்குள்ளாக ஒளி இருந்தால் தான் காண முடியும். அந்த ஒளி என்பதுதான் சொல், அந்த ஒளி என்பதுதான் பொருள், அந்த சொல் என்பதுதான் அர்த்தம். நண்பர்களே, அப்படி நம்முடைய கண்ணுக்கு ஒளியை தரக்கூடியதாக உதாரணமாக இந்த கவிதையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கவிதையை நீங்கள் படித்த பிறகு இனி எங்காவது ஒரு பார்வையற்ற மனிதனை பார்க்கிற போது அவனுடைய உலகத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை பற்றி உங்களுக்கு இந்த கவிதை ஞாபகத்திற்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அவர்கள் தொட்டு தொட்டுத்தான் இந்த உலகத்தை புரிந்து கொள்கிறார்கள், தொட்டு தொட்டுத்தான் இந்த உலகத்தை அறிந்து கொள்கிறார்கள். அதாவது கொரோனா காலத்துல எல்லாத்தையும் தொட்டா மனிதர்கள் கைகளை தொடுவாங்க, பொருள்களை தொடுவாங்க. அப்ப அவர்களுக்கு கொரோனா தொற்று அதிகமாக வரும் என்கிற அந்த காலகட்டத்தில் யாருமே யோசிக்காத ஒரு உண்மையை ஒருவன் சொல்கிறான். பார்வையற்றவருடைய உலகத்தை பற்றிய ஒரு யதார்த்தமாக ஒரு கவிதை அதை மாற்றுகிறது. இப்படி நாம் பார்க்கிற உலகத்திலிருந்து நாம் கவனிக்க தவறுகிற பல உண்மைகளை இலக்கியம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அது நம்மை மிருதுவாக்குகிறது. இந்த இளையராஜாவினுடைய இந்த வரியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் ஒருவன் உங்க பாட்டு இல்லைன்னா என் மனைவியை நான் அடித்துக் கொண்டிருப்பேன் என்கிறார். அந்த பாட்டு அவனை மிருதுவாக்குகிறது. அந்த பாட்டு அவனை அன்புமிக்கவனாக மாற்றுகிறது. அந்த பாட்டு அவன் மனதில் இருக்கக்கூடிய இரும்பு தன்மையை உருக வைக்கிறது. அந்த பாட்டு அவனை நெகிழ வைக்கிறது. ஒரு கவிதை உங்களை நெகிழ வைக்கும், ஒரு கதை உங்களை நெகிழ வைக்கும், ஒரு சிறந்த பேச்சு உங்களை நெகிழ வைக்கும். நாம் இறுக்கமாக இருக்க இருக்க நாம் துன்பமடைவது மட்டுமல்ல, பிறரையும் பெரும் துன்பங்களுக்கு நாம் ஆளாக்குவது. அப்படி பெரும் துன்பங்களுக்கு ஆளாக்குவதன் வழியாக இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலாக்கி கொண்டே போகிறோம். ஏன் படி படி படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம்? வாழ்க்கை வன்முறை நிறைந்ததாக இருக்கிறது, வாழ்க்கை கொடுமையாக இருக்கிறது, வாழ்க்கை தனிமை மிகுந்ததாக இருக்கிறது. வாழ்க்கையில் தொடர்ந்து பிரிவுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றியே நமக்கு புரிஞ்சிக்க முடியாத ஒரு இருட்டில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். கவிதை வழிகாட்டுகிறது, கதைகள் வழிகாட்டுகின்றன, சொற்கள் வழிகாட்டுகின்றன. தொல்காப்பியம் கூறுகிறது, எல்லா சொல்லும் பொருள் உடைத்தது என்று. சொல்லுக்கு மட்டும்தான் பொருள் இருக்கிறது, சொல்தான் எல்லாவற்றையும் பொருளுடையதாக்குகிறது. அப்படி பொருள் மிக்க ஒரு உலகத்தை படைப்பவர்கள் தான் கலைஞர்கள். இதற்காக படைப்பாளிகள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஒரு போர் வீரன் எப்படி தொடர்ந்து அந்த ஒரு போர்க்களத்தில் ரத்தம் சிந்துகிறானோ, அதே போல ஒவ்வொரு படைப்பாளியும் இந்த வாழ்வினுடைய உண்மைகளை, ரகசியங்களை சொல்வதற்காக அவன் தன்னைத்தானே வதைத்துக் கொள்கிறான். எழுதுவது என்பது எவ்வளவு கடினமான ஒரு செயல், அது எவ்வளவு வேதனை மிக்க ஒரு செயல் என்பதை எழுதுகிறவனுக்கு அருகிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளும் சஞ்சலங்களும் நிறைந்ததாக ஏன் படைப்பாளிகளுடைய வாழ்க்கை இருக்கிறது? ஏன் அவர்களால் லௌகீக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியவில்லை என்றால், அவன் காலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையை வாழவில்லை,
எண்ணற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறான், எண்ணற்ற மனிதர்களுடைய துயரங்களை வாழ்கிறான், எண்ணற்ற மனிதர்களுடைய கனவுகளை வாழ்கிறான். அப்படி வாழ்கிற போது நாம் எதையுமே தெரியாமல் கண்களில் எந்த ஒளியும் இல்லாமல் இருப்பதில் என்ன பொருள் இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த தொகுப்பை பற்றி நான் குறிப்பிட்டேன். இந்த தொகுப்பு அதாவது வினோத நடனங்கள் நெல்லை சீமையினுடைய கவிதைகள் அடங்கிய இந்த தொகுப்பு. நான் பிரமித்து போய்விட்டேன். இத்தனை கவிஞர்கள் இந்த மண்ணில் இருந்து இவ்வளவு அற்புதமான படைப்புகளை உருவாக்கக்கூடிய கவிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இந்த கவிஞர்களுடைய கவிதைகளை பார்க்கிற போது உண்மையிலேயே இந்த மண் எத்தகைய ஒரு மகத்தான படைப்புகளை உருவாக்கி இருக்கிறது என்பதை நம்மால் பெருமிதத்துடன் நினைக்க முடிகிறது. கலாப்பிரியாவினுடைய ஒரு கவிதை இருக்கிறது. கலாப்பிரியாவை நீங்கள் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மண்ணினுடைய ஒரு மகத்தான ஒரு கவிஞன், தமிழ் கவிதை மொழிக்கு ஒரு வடிவத்தை அளித்த ஒரு கவிஞன். என்னுடைய மேட்டு நிலம், என்னுடைய மேட்டு நிலம் நேற்று பெய்த மழையில் குளிரில் நடுக்கிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மேட்டு நிலத்தை இன்றைய வெயில் நெருப்பாய் வருத்திக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மேட்டு நிலம் நாளைய வெறுமையில் தவம் புரிந்து கொண்டிருக்கும். என்னால் அதன் எல்லா அனுபவங்களையும் உணர முடிகிறது. அதாவது ஒரு மேட்டு நிலத்துல என்னென்ன நடக்குதோ, மழை பெய்யுறது, வெயில் அடிக்கிறது, வெறுமையா இருக்கிறது எல்லாம் எனக்கு புரியுது. என்னால் அதன் எல்லா அனுபவங்களையும் உணர முடிகிறது. ஏனென்றால் இறந்துவிட்ட என்னை அதில் தான் புதைத்திருக்கிறார்கள். இந்த மண்ணிலிருந்து வந்த ஒரு கவிஞன் எழுதிய ஒரு மகத்தான ஒரு கவிதை. தேவதச்சன் கோயில்பட்டியிலிருந்து எழுதுகிறார். நம்முடைய காலத்துல நம்ம இழந்து போன விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு கணக்கே கிடையாது. எத்தனை விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கும். கவிதை, இலக்கியம் எல்லாமே நாம் இழந்தவற்றை பற்றி நம்மிடம் பேசுகின்றன, மீள முடியாதவற்றை பற்றி பேசுகின்றன. அது உறவுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு இடங்கள், நிலங்கள் எதுவாக இருந்தாலும் சரி. அப்படி ஒரு அனுபவத்தை இங்கே தேவதச்சன் எழுதுகிறார். இந்த மண்ணினுடைய ஒரு மகத்தான கவிஞர். எங்கள் ஊர் சிற்றூரும் அல்ல, பேரூரும் அல்ல. உங்க ஊரும் அப்படித்தான். எங்கள் ஊர் சிற்றூரும் அல்ல, பேரூரும் அல்ல. எங்கள் ஊரில் 4 கிணறுகள், 3 ஊருணிகள். ஒவ்வொரு இரவும் எங்கள் ஊரில் 7 நிலவுகள் வந்து அழகு கொள்ளை கொள்ளும். இது உங்களுக்கு புரியுதா? எங்கள் ஊரில் 4 கிணறுகள், 3 ஊருணிகள், 7 நிலவுகள் வந்து அழகு கொள்ளை. எங்கள் ஊரில் 7 நிலவுகள் வந்து அழகு கொள்ளை கொள்ளும். அதாவது அந்த கிணற்றுலையும் அந்த ஊருநிலையும் நிலவு விழுது இல்லையா, எங்க ஊர்ல 7 நிலவு இருக்குங்கிறான். வானத்துல மட்டும் இல்ல, அந்த கிணத்துல வரக்கூடிய நிலவு எங்க ஊருக்கு 7 நிலவுன்னு சொல்றான். நினைக்கிறப்ப ஆமான்ல அப்படின்னு தோணுது இல்லையா? எங்க ஊர்ல 7 நிலவு இருந்துச்சு. அதுக்கு அடுத்த வரிய பாருங்க. எங்கள் ஊரில் 7 நிலவுகள் வந்து அழகு கொள்ளை கொள்ளும். தண்ணீரில் கல் எறிந்து ஒரே நிலவை 1000 நிலவுகளாய் ஆக்குவோம் நாங்கள் சிறார்கள். சின்ன பிள்ளைங்க அதில் கல்ல போட்டோம்னா அந்த அலைகள் 1000 நிலவுகளா அது தெரியும். வெறுமனே பொறுமை காத்து 1000 நிலவுகள் ஒரே நிலவாய் கலப்பதை பார்ப்பார்கள் பெரியவர்கள். அந்த அலையெல்லாம் அப்படியே அடங்கி திரும்ப அப்படியே செதறி தெரிகிற நிலவெல்லாம் ஒரே நிலம் மாதிரி தண்ணீர்ல திரும்ப தெரியும். இந்த காட்சியை மனதில் கொண்டு வந்து பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக இந்த காட்சி இருக்கிறது என்று. இப்போது ஊருணியை பஸ் நிலையங்கள் ஆக்கிவிட்டார்கள். இப்போது ஊருணியை பஸ் நிலையமாக்கி விட்டார்கள். மேலும் கிணற்றை மூடி குப்பை தொட்டியாக மாற்றி விட்டார்கள். நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா? கிணத்தை மூடி குப்பை தொட்டியாக மாற்றக்கூடிய எத்தனை ஊர்ல அப்படி மாறி இருக்கு தெரியுமா? ஊரினுடைய குப்பைகளை கொட்டி வைக்கக்கூடிய ஒரு இடமாக. இப்ப காணாமல் போனது வெறும் கிணறுகளும் நீருடிகள் மட்டுமா? அது விழுந்து கொண்டிருந்த நிலவுகளும் தான். 7 நிலவுகள், 100 நிலவுகள் நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இல்லாமல் ஆகிவிட்டன. இப்போது இந்த கடைசி வரியை கவனிங்க. இப்போது தனியான ஒரு நிலவு எங்கள் ஊருக்கு மேலே போய் கொண்டிருக்கிறது. இப்ப எங்களுக்கு நிலவு இல்லை, எங்க ஊருக்கு மேல அது எங்கேயோ போயிட்டு இருக்கு.
முன்னாடி நிலா எங்க கையில வந்து இருந்தது, எங்க ஊருல இருந்தது. எங்க குழந்தைங்க அந்த நிலா வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க, பெரியவர்கள் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஊருணி பஸ் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு, கிணறு குப்பை சட்டி ஆயிடுச்சு, அந்த நிலவு அப்படியே தனியா எங்கேயோ போயிட்டு. ஒரு கவிதை இதற்குள் ஒரு தனி மனிதன் நினைவை பற்றிய அழகியல் அனுபவம் இருக்கிறது, ஞாபகங்கள் இருக்கின்றன, ஒரு சமூக பிரச்சனை இருக்கிறது, ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனை இருக்கு. நாம் வாழ்க்கையில் நாம் இழந்த நிலவுகள் எத்தனை எத்தனை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிலவுங்கிறது வெறும் நிலாவை மட்டும் சொல்லல, வாழ்க்கையின் இனிய பருவங்கள், மகிழ்ச்சிகள், எளிய சந்தோஷங்கள் எல்லாமே ஒரு பெரிய காலம் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு. நம் கவிதை அதை பற்றி பேசுகிறது, நம் இலக்கியம் அதை பற்றி பேசுகிறது. இதுக்கு தொடர்புடைய ஒரு கவிதை, இந்த நெல்லை மண்ணிலிருந்து வந்த ஒரு இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான கவிஞர் போகன் சங்கர். நீங்கள்லாம் இந்த பெயர்களை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும். உங்கள் ஊரில் இருந்து எத்தனை மகத்தான கவிஞர்கள், வண்ணதாசனிலிருந்து எத்தனை எத்தனை கவிஞர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் என்பது என் நிலம். போகன் சங்கர் சொல்றான், நான் என்பது என் நிலம், என் வயல்கள், என் அருவிகள், சாளரம் வழி நான் பார்க்கும் மலைத்துளிகள். நீ என்னை காதலிக்கும் போது என் வயல்களில் அலைகிறாய், என் அருவிகளில் நனைகிறாய், என் மலைத்துளிகளை அருந்துகிறாய். நீ என்னை காதலிக்கிறான்னா என்னுடைய வயல்கள், என்னுடைய மலைத்துளி, என்னுடைய நிலம் எல்லாவற்றையும் நீ நேசிக்கிறான்னு அர்த்தம். ஒரு மனிதன் தன்னிலையை அழித்துக் கொண்டு தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய வாழ்வை, தனகத்தை கொண்டு நீ என்னை காதலிக்கிறன்னா அதனுடைய பொருள் என்னுடைய நிலம் சார்ந்த அனைத்துமே உனக்குரியது என்று ஒருவன் சொல்லுகிற போது தன்னை எப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலப்பரப்பாக ஒருவன் மாற்றிக்கொள்கிறான் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இப்படி இந்த தொகுப்பை நான் அங்கு இருந்தபோது நான் புத்தக கண்காட்சியிலிருந்தே நான் படித்துக் கொண்டிருந்தேன். அத்தனை ஒரு அற்புதமான கவிஞர்களுடைய ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது. இங்க பாருங்க, இங்க வந்து இப்ப இருக்க இளங்கவிஞர்கள்ல, ஏன்னா இந்த கவிஞர்களை நாம் கவனப்படுத்துவது மிக மிக முக்கியம். சபரிநாதன் இங்கிருந்து வந்த மிக முக்கியமான ஒரு கவிஞர், இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய இளம் கவிஞர்கள் மிக முக்கியமானவர். என்னை நேசி என்பதை எத்தனை சத்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு தடவையாவது நீங்க உங்க சுத்தி இருக்க யார்கிட்டயாவது சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்களா இல்லையா? என்னை கொஞ்சம் அன்பு செய்ய, என்னை கொஞ்சம் நேசிய அப்படின்ட்டு. என்னை நேசி என்பதை எத்தனை சத்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. தொலைமரத்தில் இருந்த பட்சிகள் பதைத்து பறக்கும் அளவுக்கு எந்த அளவுக்கு சத்தமா சொல்ல வேண்டியிருக்குன்னா, அந்த மரத்தில் இருக்க பட்சிகள்லாம் பயந்து ஓடுற அளவுக்கு சொல்ல வேண்டியிருக்கு என்னை நேசின்னு. இந்த உலகத்துல அன்பை பத்தின பிரச்சார அளவுக்கு எதை பத்தியும் பிரச்சாரம் பண்ணப்பட்டதில்லை. அன்பு செய்ய, அன்பு செய்ய, அன்பு செய்து எத்தனாயிரம் வருஷமா எழுதிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான். எங்கே ஏன் மனிதர்களால் அன்பு செய்ய முடியவில்லை? அப்போ ஒருத்தர் சொல்றான், உரத்த குரல்ல சொல்றான், அந்த தொலைவில் இருக்க பட்சிகள்லாம் பறந்து போற அளவுக்கு சொல்ல வேண்டியிருக்கேன் நீ நேசின்னு. கார் கண்ணாடிகளில் கீரல் விழும் அளவுக்கு சத்தமா சொல்ல வேண்டியிருக்கு. சீதன சின்னங்கள் விழுந்துடைய மற்றெல்லோரும் காதை பொத்திக் கொள்ளும்படி அத்தனை சத்தமாய் நாம் சொல்வதை நாமே கேட்க முடியவில்லை. அவ்வளவு சத்தமா நாமே சொல்றோம், நாமே அதை கேட்க முடியவில்லை. ஒருவரை அடிமை செய்வதற்கு எத்தனை முறை காலில் விழுவது, தாகத்தின் நீச்சி நம்மை தாண்டி உயர்கையில் ஆக்சிஜன் உருளையை கட்டிக்கொண்டு சுவரையை குதிக்க வேண்டும். பரிசு பொருள்கள், குட்டிக்கரணம், உண்ணாவிரதம், வாக்குறுதிகள், பொய்கள், அழுகை, பாவனை, அரக்கு முத்தங்கள். ஒன்று அடிமையாக வேண்டும் அல்லது அப்படி நடிக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அன்பு கிடைக்கும். ஒன்று யாருக்காவது அடிமையா இருக்கணும், இல்லைன்னா அடிமையா இருக்க மாதிரி நடிக்கணும். அன்பை பரிசோதித்து பழகியிராத பால்கன்னி ஆடுகளின் காலம் அது. கால் ஊன்றிய பதமலை இரவு நானும் தம்பியும் படுத்துக் கொண்டோம். அம்மா வந்து ஒரு பழைய சேலையால் எம் இருவரையும் போர்த்தினார். அப்போதுதான் நான் நினைத்தேன், இனி எந்த பேய்களும் என்னை அண்ட முடியாது. அம்மாவுடைய அந்த சேலையால் நாம் போர்த்தப்படுகிற போதுதான் பேய்கள் நிறைந்த உலகில் நாம் எந்த பேயும் அண்ட முடியாத ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு கிட்டுகிறது. அந்த வகையில் நண்பர்களே, இன்றைக்கு
நாம் இந்த நெல்லை மண்ணுடைய இந்த சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, இது எல்லாம் இது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கலாச்சார தலைநகரமாக நெல்லை இருக்கிறது, ஒரு இலக்கிய தலைநகரமாக நெல்லை இருக்கிறது என்கிற உணர்வை ஏற்படுத்துகிறது. அந்த அளவிற்கு பன்முகத்தன்மை கொண்ட படைப்பாளிகள், வெவ்வேறு தளங்களில் இயங்கக்கூடிய படைப்பாளிகள் இந்த மண்ணில் இருந்து உருவாகி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட படைப்பாளிகளோடு சேர்ந்து வளரக்கூடிய நீங்கள் அந்த படைப்புகளை மட்டுமல்ல, அவர்கள் காட்டக்கூடிய அந்த இலக்கிய உலகத்தின் வழியே, கலை உலகத்தின் வழியே உங்கள் சொந்த இதயங்களையும் நம்முடைய சமூகத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த கண்காட்சி பயன்படுத்தும் என்று சொல்லி என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.